நீங்கள் நிறைய ஓட் பண்ணியிருந்த மாதிரி நிஷா வந்து தக்காளி சாதம் முட்டை எல்லாம் நாளைக்கு காலையில் அன்னதானம் பண்ண போகிறேன். அதுக்கு ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். சாப்பாடு கட்டுற பேப்பர்லாம் எங்கடியே என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கா? நாளைக்கு வயசான தாத்தா பாட்டிக்கெல்லாம் முட்டை பிரியாணி தான். தக்காளி சோறும் அவிச்ச முட்டையும். இதெல்லாம் பிரிச்சுக்காமி. இதெல்லாம் பேக்கிங் பண்ணுறதுக்கு பேப்பரு. அப்புறம் இது என்னென்ன இருக்குது காமி. அது முட்டை. ஒரு முட்டை எவ்வளோ நிஷா? ஒரு முட்டை 7 ரூபா. ஒரு முட்டை 7 ரூபாயா? ஒரு 30. கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஊர்ல எல்லாம் எவ்வளவு முட்டைன்னு. எங்க ஊர்ல வந்து 7 ரூபா. ஒரு 30 பேருக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுங்க. ஒரு அதிகபட்சமாக ஒரு 35 பேருக்கு செய்யலாம். ஒரு 30 பேருக்கு அரிசி எல்லாம் வாங்கி வச்சாச்சு. பாருங்க 5 இருக்கா இதில்? 1 2 3 4 5 5 10 15 20 25 30. ஓகேவா? நான் நம்ப மாட்டேன்னு சொன்னேன். அன்னதானம் பண்ணுறதுலாம் நிஷா எதுவுமே செய்ய மாட்டேன். தயிர் தயிர் இது வந்து நிஷாவுக்கு கமிஷன். கடலை பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு கடலை. மல்லித்தலை புதினா இது வந்து நேற்று ரேஷன்ல கோதுமை வாங்கிட்டோம். அதை அரைச்ச நேற்று கொடுத்தது. கோதுமை மாவு, எண்ணெய், மஞ்சத்தூள், மசாலா பொடி, தக்காளி, எலுமிச்சம்பழம், கேரட்டு என்னென்னமோ வாங்கியிருக்கா. வெங்காயம், அரிசி, வேறு என்ன சாப்பாடு கட்டுற பேப்பரு எல்லாம் வாங்கியாச்சு. நாளைக்கு திருப்தியாக, அதாவது காலையில் வந்து 7 மணிக்கே கொடுக்க போகிறோம். தக்காளி சாதமும் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். அன்னதானம் கொடுத்துட்டு கோயிலுக்கு போகிறோம். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். ஓகே தானே நிஷா? ஸ்பெஷல் அடித்து தூள் பருத்த. நாளைக்கு பைக்கில் ஆயிலெலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்க. அது வெளியில் விறவடப்பில் தான் சமைக்கணும். முடிச்சுட்டு அதை கட்டி கொண்டு அன்னதானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஆமாம், 100 கிலோமீட்டர் வர 100 கிலோமீட்டர் பைக்லேயே தான் போகணும். நைட்டு படுத்தேன்னா எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி சரி நிஷா. ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லு. பாய். எல்லாம் அவங்க கமெண்ட் பண்ண மாதிரியே நம்ம அதே இதை சாப்பாடு கொடுக்க போகிறோம். ஓகே, அடுத்தடுத்த வீடியோலாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு காலையில் நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ போட்டால்.